Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 9ஓட சாப்டர் 5 எக்ஸசைஸ் நம்பர் 5.1ல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாஸ் வச்சு ஃபார்ம் பண்ணுற சம்ஸ் எல்லாமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது அதில் ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேரலலோகிராம். பேரலலோகிராமோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அவங்க 4 வெர்டிசஸ் கொடுத்துருப்பாங்க. ஏபிபிசி சிடி டிஏ கண்டுபிடிக்கணும். இதில் ஆப்போசிட் சைட்ஸுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் வந்துருச்சுன்னா அது வந்து பேரலலோகிராம்னு ப்ரூவ் ஆகிடும். ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா எனி 2 sides ஆர் ஈக்குவல். அதாவது ஏபிபிசிசிஏ இது மூணுத்துக்குமே நீங்கள் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏதாச்சும் ரெண்டுத்துக்கு சேம் ஆன்சர் வரணும், தேர்ட் ஒன் மட்டும் வேறு ஆன்சர் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். தட் இஸ் ஏபிபிசிசிஏ மூணுமே நீங்கள் டிஸ்டன்ஸ் போட்டு கண்டுபிடிச்சிட்டு மூணுத்துக்குமே ஒரே ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ லாஸ்ட் ஒன் ரோம்பஸ். ரோம்பஸ் சொல்லணும்னா ஆல் த 4 sides ஆர் ஈக்குவல். ஏபிபிசிசிடிடிஏ நாலுமே டிஸ்டன்ஸ் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நாலுத்துக்குமே ஒரே ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரோம்பஸ்ன்னு ப்ரூவ் ஆகிடும். இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு, எக்ஸாம்பிளில் லாஸ்ட்டு 4 எக்ஸாம்பிள் சம்ஸும் எக்ஸசைஸில் லாஸ்ட்டு 6 எக்ஸசைஸ் சம்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஷார்ட்டில் நான் வந்து இப்போது சொன்ன 4 ப்ராப்பர்ட்டிஸை காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.